ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இந்த பகுதியில் நம்ம என்ன பார்த்துட்டு வரோம் அப்படின்னா, முதல் உலகப் போர் எப்படி துவங்குனது, அதுக்கு என்ன காரணம், எங்கேருந்து இந்த மையப்புள்ளி துவங்குச்சு, எந்தெந்த நாடுகள் இந்த ஆட்டை ஆரம்பித்தது, இந்த உலகப் போரில் எத்தனை லட்சம் பேர் செத்தாங்க, எப்படிலாம் செத்தாங்க, என்னென்னலாம் நடந்ததுன்றதை பற்றி டீட்டெயிலாக ஒரு சீரியஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஏற்கனவே ஒரு எபிசோட் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க அந்த எபிசோட் இருக்குது, வேர்ல்டு வார் அப்படின்ற ஒரு இதில் இருக்கும். அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ கீழேயும் லிங்க் இருக்கும், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இரண்டாவது பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல் பகுதியில் எப்படி போர்ச்சுகீஸ் நம்ம இந்தியன் சீ பார்டரில் ஒரு டோல்கேட் மாதிரி போட்டு வசூல் பண்ணி யாரை இந்தியர்களை வியாபாரம் பண்ண விடாமல் வெளியில் போக விடாமல் பண்ணாங்களோ, அதே மாதிரி இந்த பக்கம் ஸ்பானிஷ் காரங்க ஸ்பெயினை சேர்ந்தவர்கள் எப்படி கப்பல்களை போட்டு வசூல் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்றதை பார்த்தோம். அதுக்கு அடுத்து என்ன நடந்தது, இந்த உலகப்போரை நோக்கி அதாவது உலகப்போர் அப்படின்றது 1914 நடந்தது இல்லையா. இதுக்கு 400 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பஞ்சாயத்து ஆரம்பிச்சுது அப்படின்னு தான் கிருஷ்ணவேல் அவர்கள் நம்மகிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு அடுத்து என்ன நடந்தது அப்படின்றத அவர்கிட்ட தொடர்ந்து கேட்போம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள. வணக்கம். வணக்கம் திரு கிருஷ்ணவேல். கடந்த முறை நம்ம பார்த்தோம், நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி மேற்கு கடற்கரையில் எல்லாமே போர்ச்சுகீஸ் இருந்தாங்க. இந்த பக்கம் நம்ம தமிழ்நாடை ஒட்டிய பகுதிகளில் ஸ்பானிஷ் இடத்தை கண்டுபிடித்து ரொம்ப 2 வருஷம் 3 வருஷம் ட்ராவல் பண்ணி இவங்க ஆட்டையை போட்டு இந்த இடத்த பிடிச்சாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்து என்ன நடந்தது? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கிழக்கு வழியாக போகக்கூடிய வழிகள் பூரா போர்ச்சுகல் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. மேற்கு பக்கமாகவும் அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வழிகள் முழுக்க ஸ்பெயின் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. இதில் மொத்தம் ஐரோப்பாவில் பார்த்தீங்கன்னா ஸ்பெயினும் போர்ச்சுகலும் ரொம்ப குட்டி நாடு, கம்பேரிட்டிவாக ரொம்ப கம்பேரிட்டிவாக சின்ன நாடு. ஆனால் வளங்கள் ஃபுல்லாக இப்போ அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. இந்த 1500களில் அதில் இந்த சின்ன நாடுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா, இப்போ அது சிறிய நாடாக இருக்குது. இப்போ இந்தியா நம்ம சேர சோழ பாண்டிய நாடு, அந்த நாடு இந்த நாடு எல்லாம் சேர்த்து ஒரு இந்தியாவாக மாறிடுச்சு. அப்போ நம்ம பெரிய நாடாக மாறிட்டோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் நம்மளும் சின்ன நாடாக தானே இருந்திருப்போம். இல்லை, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் தான் உலகத்திலே பணக்கார கண்ட்ரி. இல்லை, பணக்கார கண்ட்ரினா கூட இப்போ தமிழர்கள் பகுதி இருக்குதுன்னு வச்சுங்களேன். தமிழர்கள் பகுதின்றது சேர சோழ பாண்டிய நாடு ஒட்டுமொத்தமாக. நம்ம என்ன கவனிக்கணும்னா, அதில் இந்த போர்ச்சுகல்காரனுக்கும் இந்த மரக்காயர்களுக்கும் சண்டை வந்தது பார்த்தீங்களா. அந்த நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டில் பெரிய அரசர்கள்னு யாரும் இல்லாமல் போயிட்டாங்க. அதாவது பாண்டியர்கள் வீழ்ந்த சூழல், வீழ்ந்து சுருங்கி பார்த்தீங்கன்னா சேர மன்னர்கள்லாம் ராஜராஜன் காலத்திலே முடிஞ்சு போச்சு. எல்லாம் குட்டி குட்டி ராஜா. இந்த 3ஆம் மரக்காயரை ஆக்சுவலாக என்னென்னா, அவர் கிட்டத்தட்ட கேரளாவோட எல்லா கடற்கரையும் அவர் கண்ட்ரோலில் எடுத்துட்டார். பல கோட்டைகளை கட்டி போர்ச்சுகல்காரனை கிட்டத்தட்ட காலி பண்ணிட்டார். ஆனால் இந்த சாமுத்திரின்ற ஒரு ராஜா என்ன பண்ணிட்டாரு, நீ அவர்கிட்ட போய் எவனோ போட்டு கொடுத்துட்டான். கூட இருந்த நம்பூதிரிங்க போய் அவன் உன்னை எதிர்த்து அவன் ராஜாவாயிடுவான். இவனுக்கு தான் சும்மா இருக்க மாட்டாங்களே, நான் தானும் வேலை செய்ய மாட்டான், வேலை செய்கிறவனையும் வேலை செய்ய விட மாட்டாங்க. அவன் அவனே ராஜாவாக போகிறான் பார்த்துக்க அப்படி இப்படின்லாம் போட்டு கொடுக்க. உடனே இவர் அப்படியாப்பா அப்படின்னு கேட்டால் அவனுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறார். அவன் அதெல்லாம் இல்லைங்க, நான் வியாபாரி, உங்கள் தளபதி மாதிரி தானே நான் வேலை செய்கிறேன், நான் எப்படி அந்த காலத்தில் இது ஒரு பெரிய மனத்தடை. ஆமாம், நான் ராஜா இப்போ என்னடா சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு தோணலை அவங்களுக்கு. அது அந்த மத கட்டுப்பாடுகள், அதுதான். அப்போ லெட்டர் போட்டோடனே என்ன பண்ணிட்டாங்க, போர்ச்சுகல்காரன் என்ன பண்ணுறான், நைஸாக பேசி நீ மட்டும் அவனை எனக்கு பிடிச்சி கொடுத்துரு, குஞ்சாலி மரக்காயரை எனக்கு பிடிச்சி கொடுத்துட்டேன்னா நான் உனக்கு இவ்வளோ பணம் தரேன் அவ்வளோ தரேன்னு ராஜா கிட்ட டீல் பேசிட்டாங்க. இது தெரியாது குஞ்சாலி மரக்காயருக்கு. ராஜா அப்போ நீ உனக்கு ராஜ்யத்தை பிடிக்கிற ஆசையெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஆயுதம் இல்லாமல் என்னை சந்திக்கணும் நீ அப்படின்னு லெட்டர் போடுறாரு. போட்டோடனே சரின்ட்டு இவனு அப்பாவியாக ஆயுதங்களெல்லாம் கொடுத்துட்டு நேராக போய் ராஜாவை சந்திக்க போகிறான். சந்திக்க போனவுடனே பார்த்தா வீரரெல்லாம் வளைச்சி அரெஸ்ட் பண்ணி போர்ச்சுகல்காரன்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க. ஒப்படைச்ச உடனே குஞ்சாலி மரக்காயரும் அவரை சார்ந்த கிட்டத்தட்ட ஒரு 300 பேரை கோவா கூட்டு போய் கொடூரமான முறையில் அடித்து கொல்லப்பட்டார். அதோடு இந்த மரக்காயர்கள் கடலுக்கு போகிறதையே மறந்துட்டாங்க. எங்களுக்கு கடலும் வேணாம் ஒன்றும் வேணாம் போங்கடா அப்படின்னு எல்லாரும் அந்த தொழிலே விட்டுட்டாங்க. இது எதுக்காக சொல்லுன்னா, அவங்க கடலில் வந்தான்னா நம்மளால பூ பறிச்சிக்கிட்டு இருந்தானா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இது ஜப்பானில் நடந்தது. எப்படி நடந்ததுன்னா, பின்னாடி கிழக்கிந்திய கம்பெனி வந்ததுக்கப்புறம் ஜப்பானில் போய் கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஒரு ஃபேக்ட்ரி போடுறாங்க.
போட்டு இதே மாதிரி அங்கே இருக்க ஜப்பானில் வந்து பருத்தி வந்து ரொம்ப ஃபேமஸ். அதை வாங்கி கொண்டு போய் சைனாவில் விற்கலாம். எப்படிலாம் ஐடியா பாருங்க, அவர் அங்கே ஊர்லேருந்து கப்பலில் வருவாராம், ஜப்பானில் வாங்கி கொண்டு போய் சைனாவில் விற்பாராம், விற்று லாபத்தை அவர் எடுத்து போயிரு. இப்படிலாம் பிளான் பண்ணி அங்கேயும் ஆஃபீஸ்லாம் போட்டாங்க இந்தியாவில் போட்ட மாதிரியே. ஆனால் ஜப்பான்காரனா அங்கே சாமுராய் அந்த குரூப்லாம் இருந்தாங்க, அவனுங்கெல்லாம் சண்டையில் ரொம்ப பயங்கரமான ஆளுங்க. அதுவும் போக ஆமாம், இப்போ இருக்க ஜப்பானே வேறு. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த நாட்டு மக்களுக்கு வந்து தாங்கள் நாடுன்ற ஒரு உணர்வு இருக்க போய் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எவனுமே பருத்தியே கொடுக்கல. நீங்கள் வாங்கினாதானே கொண்டு போய் விற்க முடியும், எவனுமே தரமாட்டான். அவன் நான் எங்கள் ஜப்பான்காரன் கொடுத்துக்கிறேன் போடா அப்படின்ட்டாங்க. ஜப்பான்காரனே வாங்கி கொண்டு போய் விற்று கடைசியில் கிழக்கு இந்திய கம்பெனியை போய் போட்ட ஜப்பானில் போட்ட பிரான்ச் ஆஃபீஸ் வந்து 3 வருஷம் நடத்தி நஷ்டமாகி மூடிட்டு வந்துட்டாங்க. புரியுதுங்களா? இந்த கடல் எல்லையில வந்து இந்திய கடல் எல்லையில இருபுறமும் ஒருத்தர் போர்ச்சுகல் ஸ்பெயின் இருக்காங்க. இது வந்து ஒரு மாற்றம் வரணும். இப்போ எப்படி பிரிட்டிஷ்காரன் உள்ள அதை தான் சொல்ல வந்தேன். அதுலேயும் ஒரு பெரிய செய்தி இருக்குது. அதாவது நேயர்களுக்கு தெரியாத செய்தியாகவே இருக்கும் இது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் சின்ன நாடு, ரெண்டும் பெரிய பணக்கார நாடாகிடுச்சின்னு சொன்னோம். பணம் ஜாஸ்தியாக வர 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 உங்களுக்கு எவ்வளோ தளவாடங்கள் வேணாலும் குவிக்கலாம், எவ்வளோ பேரை வேலைக்கு கூப்பிட்டாலும் வருவான், சம்பளம் கொடுக்கலாம். அப்போ படையும் ஸ்ட்ராங் ஆகிடும், மக்களுக்கும் ஒரு பெருமித உணர்வு வந்துடும். பெருமித உணர்வு பணக்கார நாடுன்னு வந்துடும். அதாவது மென்டல் முறைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மென்டல் முறையில் இருந்து, அதாவது நம்மள்கிட்ட பணம் காசு இல்லைனா கூட மனசில் ஒரு தெம்பு இருந்தால் ஒரு வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லுவோம். பணங்காசு இருந்தால் கூட அந்த மனசில் தெம்பு இல்லைன்னா வேலை செய்ய முடியாது. அந்த மென்டல் முறையில் வந்து இவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கிலாந்தில் வந்து அது ரொம்ப டவுனாக இருக்குது அந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மேரின்னு ஒரு ராணி வராங்க. அந்த ராணி வந்து கேத்தலிக்கு மாறணும் அப்படின்றாங்க. அப்போ வந்து ப்ராட்டஸ்டண்ட்டில் இருக்காங்க, கேத்தலிக்காக மாறணும்னு ராணியே சட்டம் போடுறாங்க. இப்படி சட்டம் போடும்போது என்ன ஆகுது, இது ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்குது, மத கலவரமாகவே இங்கிலாந்தில் உருவாக்குது. அதான் இப்போ இருக்க வேல்ஸ் தனியாக இருக்குது, இப்போ இது இங்கிலாந்து தனியாக இருக்குது, ஸ்காட்லாந்து தனியாக இருக்குது. இதுக்கெல்லாம் அடிப்படையாக தானே. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெடினாண்ட் ட்ரேக் அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து ஒரு ப்ராட்டஸ்டன்ட் மதத்தை சேர்ந்தவர். அவரை வந்து ஊரை விட்டே அடித்து துரத்திடுறாங்க. அங்கேருந்து இப்போ வேறு ஒரு ஊருக்கு போகிறாரு, தேவன் அப்படின்னு ஒரு ஊருக்கு போகிறாரு. அங்கே போய் அந்த காயங்கள் இதெல்லாம் ஆகி செத்தும் போகிறார். அப்போ அவருக்கு ஒரு பையன் இருக்கான், ஃப்ரான்சிஸ் ட்ரேக் அப்படின்னு பேர். இந்த ஃப்ரான்சிஸ் ட்ரேக் வந்து அப்போ ஒரு 12-13 வயசு பையன். கொண்டு போய் இன்னொரு சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கார், வில்லியம் ட்ரேக்னு, அவர்கிட்ட கொண்டு போய் விட்டுறாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து ராணி வந்து பணம் கொடுத்து, இப்போ ஸ்பெயின் போர்ச்சுகல்லாம் ராஜாவே பணம் கொடுத்து கடல் வழி கண்டுபிடிக்க போங்கன்றாங்க. அந்த அளவுக்கு இங்கிலாண்டில் பண வசதி இல்லை, ரொம்ப பிச்சைக்கார கண்ட்ரியே இருக்குது. அப்போது 1520 1520 ரொம்ப பிச்சைக்கார கண்ட்ரியாக இருக்குது. இதில் வேறு இந்த ராணி வந்து வேறு எல்லோரும் மதம் மாறு அது இதெல்லாம் இம்சை பண்ணிக்கிட்டு இருக்குது. அதுக்கு அடுத்தால எலிசபெத்னு ஒரு ராணி வராங்க. அந்த ராணி வந்து மதம்லாம் ஒரு மேட்டராடா, ஆளை விட்டு தொலைக்கடா. அந்த ஒரு படத்தில் டைலாக் இருக்கும், ஜட்டியில் இணையா கலரு அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, ஏற்கனவே இங்கே சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி. இங்கிலாந்து வந்து அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப மோசமான நிலைமை இருந்திருக்கு வரலாற்றுக்காக. ஆமாம், 1530களில் வரும்போது ரொம்ப ஏழையாக இருக்காங்க. ஈவன் ஸ்பெயினும் போர்ச்சுகலும் பார்த்தீங்கன்னா பரபரன்னு பிஸ்னஸ்ஸு. என்ன பண்ண வேண்டியது, இங்கேருந்து நேராக ஆஃப்ரிக்கா போக வேண்டியது. ஆஃப்ரிக்காவிலேருந்து போர்ச்சுகல்காரன் என்ன பண்ணுவது, ஆஃப்ரிக்காவிலேருந்து கருப்பின மக்களெல்லாம் வேட்டையாடி பிடிச்சிட்டு வர வேண்டியது. பிடிச்சி வந்து மொத்தமாக கப்பலில் ஏற்ற வேண்டியது, கப்பலில் கொண்டாந்து ஸ்பெயின் நாட்டுக்காரன்ட்ட விற்க வேண்டியது. அவன் என்ன பண்ண வேண்டியது, தென் அமெரிக்காவில் அவனை கூப்பிட்டு போய் மரத்தை விட்டு இந்த இடத்துல டேமை போடு அப்படிங்கிறது. இதில் வேறு இந்த இன்காஸ்னு ஒரு பழங்குடியினர் அங்கே இருந்தாங்க தென் அமெரிக்காவில். அவர்கள்ட்ட இருந்த கோடிக்கணக்கான தங்க காசுகளை தங்கத்தை வந்து கொள்ளையடிச்சிட்டாங்க. அவர்களோட அந்த புராதன கோயில்களில் வச்சுருந்த தங்கத்தை பூரா ஸ்பெயின் நாட்டுக்காரன் கொள்ளையடிச்சு வச்சுருக்கிறாங்க. இப்படி அவனு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த வில்லியம் ட்ரேக் என்ன பண்ணுறாரு, ப்ரைவேட்டீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அரசாங்கமே அனுப்புகிறது வந்து அர்மடாம்பாங்க. அரசாங்கம் சொல்லாமல் வேறு சில தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட 5-10 வாங்கி அவர் ஒரு கப்பலை ரெடி பண்ணிட்டு தானாக போய் வியாபாரம் பண்ண போனார்னா ப்ரைவேட்டீர்பாங்க. இந்த வில்லியம் ட்ரேக் என்ன பண்ணுறது, ப்ரைவேட்டீர்னா பேர் தான் ப்ரைவேட்டீர், அது ஆக்சுவலாக பைரேட்டுன்னு தான் சொல்லணும். என்ன பண்ண வேண்டியதுன்னா, எங்கேயாவது ஒரு கப்பல் தனியாக சிக்கினான்னு வைங்க, போர்ச்சுகல்காரன்னு போய் அந்த கப்பலை அடித்து துவம்சம் பண்ணி அங்கே இருக்கிற கருப்பின அடிமைகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் இவங்க கப்பலுக்கு ஏற்றிட்டு
ஒரு டம்மியாக ஒரு லெட்டர் கிட்ட மாதிரி ரெடி பண்ணி அந்த தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்பெயின் குடியிருப்புகள் இருக்கும்ல, அங்கே இருக்க கவர்னர் எல்லாம் போய் உங்கள் ஊரில் இருந்தால் வாங்க சொல்லியிருக்காங்க எங்கள் பேர் லெட்ரு அப்படின்னு சொல்லி ஆளுங்களை வித்துட்டு வந்துடுறது. இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போவே வந்து இந்த பிரான்சிஸ் ட்ரேக் வந்து இவங்க கூட கிளம்பி போயிட்டார், மாமா கூட. மாமான்னு வச்சுங்க, அது அங்கிள்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, அது சித்தப்பாவா மாமாவான்னு தெரியாது. போயிட்டாரு. மேக்ஸிமம் சித்தப்பாவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அப்பாவுக்கும் ட்ரேக்கு, இவருக்கும் ட்ரேக்கு, எல்லாருக்கும் ட்ரேக்குன்னா அப்பாவாக தான் இருக்கும், சித்தப்பாவாக தான் இருக்கும். ஆமாம், ட்ரேக் குடும்பம். அப்போ இந்த இடங்கள்லாம் வந்து ஒரு இடத்துல பிரச்சனை வந்துடுது. ஒரு கவர்னருக்கு வந்து கண்டுபிடிச்சாரு இது டூப்ளிகேட் அப்படின்னு. அப்போ சண்டை, இந்த கப்பல்களுக்கும் ஸ்பெயின் நாட்டு கப்பல்களுக்கும் சண்டை வருது. சண்டையில் சித்தப்பா சிக்கிட்டாரு, இவர் பிரான்சிஸ் ட்ரேக்கு எஸ்கேப் ஆயிட்டாரு. சித்தப்பாவுக்கு நம்ம கூட போனோம்னா நமக்கும் சேர்ந்து 2 உளுண்டாட்டு கிடைச்ச பணம் இணத்தை எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தப்பிச்சு இங்கிலாந்துக்கு வந்துட்டார். இது என்னன்னா இங்கிலாந்தில் மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன்னா பொதுவாக இந்த ப்ரைவேட்டியர்னு போகிறவங்கெல்லாம் போவாங்க, 90% திரும்பி வர மாட்டாங்க. ஏன்னா 2 பெரிய பவருக்கு நடுவில் உள்ளே போய் சிக்கி எங்கேயோ போட்டு தள்ளுவாங்க, செத்துருவாங்க. முதல் தடவை ஒருத்தன் திரும்பி வந்திருக்காண்டான்னா இவன் பெரிய ஹீரோ மாதிரி எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தோடனே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பேசுகிறோடனே ராணியை கூப்பிட்டு பேசுகிறாங்க. காசு தரேன், ஆனால் நான் தந்தேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ராணி கொடுத்தாங்கன்னு தெரியா ஸ்பெயின்காரன் இங்கிலாந்து வேற படம் எடுத்து வந்துடுவான். உனக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது, ஆனால் காசு நான் தரேன், லாபம் வந்தால் எனக்கு பாதி கொடுத்துடணும், நஷ்டம் வந்தால் அது உன்னோட போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கப்பல் தரேன்னு சொல்லி ஒரு கப்பலை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அந்த கப்பல் பேர் பெலிகன்னு பேர். அந்த கப்பலை கொடுக்கும்போது கண்டிஷன் என்னென்னா லாபம் தான் கொடுத்துடணும், கப்பலுக்கு பேர் ஏதாவது ஆயிடுச்சுன்னா கப்பலுக்குள்ள காசை நீ திருப்பி கொடுத்துடணும். இப்படி தான் ஒரு டீல் போட்டு குழப்படியாக ஒரு டீல் போட்டு அனுப்புகிறாங்க. இப்போ இவர் போகும்போது இவருக்கு வந்து அங்கே வந்து என்னென்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு முன்னாடியே இது ஒரு ட்ரையலாக நடந்திருக்கு இல்லையா? ஆமாம், இல்லை அதாவது இப்போல்லாம் சொல்கிறோமே அரச பயங்கரவாதம்னு, அதே மாதிரி கவர்மெண்ட் ஃபண்டட் டெரரிசம். அது டெரர் வந்து யாருக்கு கொடுக்குன்னா இங்கிலாந்துக்காரனுக்கு கிடையாது, ஸ்பெயினுக்கும் போர்ச்சுகலுக்கும். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இவர் அங்கே உள்ள தென் அமெரிக்காவில் உள்ள பகுதிகளில் போய் இறங்கும்போது அங்கே வந்து இருக்கக்கூடிய பழங்குடியினர் இருப்பாங்கல்ல, ஒரிஜினல் சவுத் அமெரிக்கன், அந்த சவுத் அமெரிக்கன்லாம் அவனுக்கு ஏற்கனவே இவன் மேலே கடுப்பாக இருக்காங்க, ஸ்பெயின் நாட்டுக்காரன். எங்கேருந்தா வராங்க வந்து நம்ம ஏரியாவை பூரா வளைச்சிக்கிட்டு நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அப்போ இவர் வந்து அவங்கள்ட்ட ஒரு டீலை போட்டு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, அவனை காலி பண்ணுவான். சரி அப்போ ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்ன சொல்லலாம், ஒரு மியூல் ட்ரெயின் வருது. மியூல்னா உங்களுக்கு தெரியும், அந்த கோவேரி கழுதை. ட்ரெயின்னா வேற ஒன்றும் இல்லை, வரிசையாக வந்தால் ட்ரெயின். அதுதான் ஒரு மியூல் ட்ரெயின் வருது, அதில் ஃபுல்லாக தங்க காசாக கொண்டு வராங்களாம், செய்தி வந்திருக்கு, இந்த இடத்துல வச்சு தாக்குனா சரியாக இருக்கும் அப்படின்னாங்க. சொன்னோடனே இவர் நேராக போய் அடிக்கிறார். ஆச்சா தெரிச்சு ஓடுறாங்க ஸ்பெயின்காரன். ஏன்னா எதிர்பாராத ஒரு அட்டாக்கு, அதுவும் போக லோக்கல் ஆளுங்களும் அவங்க கூட சேர்ந்துருக்காங்க. அடித்து துவம்சம் பண்ணி மொத்தத்தையும் எடுத்துட்டார். மொத்த கோல்டுனா கிட்டத்தட்ட காசுகளாக அடிக்கப்படாத கட்டி தங்கம் 36 கிலோ, காசுகளாக அடிக்கப்படாத வெள்ளி 20 டன்னு. இது போக வெள்ளி காசுகளும் தங்க காசுகளோட மதிப்பு அன்றைய மதிப்பே எவ்வளோ சொல்கிறாங்கன்னா $20 மில்லியன் இருக்கும் அப்படின்றாங்க. அன்னைக்கு தேதிக்கு மதிப்பு 1530-40களில் அவ்வளோத்தையும் அடிச்சார். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கூட்டு போன ஆளுங்களை வச்சு அவ்வளோத்தையும் தூக்கிட்டு வர முடியாது. ஏன்னா இவ்வளோ வெயிட்டையும் தூக்கிட்டு வர்ற அளவுக்கு இவர்கிட்ட போக்குவரத்து இல்லை. அதனால் என்ன பண்ணுறாரா, அந்த இடத்துல அதெல்லாத்தையும் மொத்தமாக ஒரு பொட்டியில் போட்டு மூடி குழி தோண்டி போச்சுட்டு அதில் ஒரு 10%, 20% மட்டும் எடுத்துக்கிட்டு தூக்க முடிஞ்ச அளவுக்கு தூக்கிட்டு மீது எல்லாத்தையும் புதைச்சி செட்டில் பண்ணி வச்சுட்டு கிளம்பிட்டார். இதுதான் வந்து கடற்கொள்ளையர்களின் பொக்கிஷம் அப்படின்ற கான்செப்ட் ஆரம்பிச்சதே இங்கே தான். ஓஹோ, இவ்வளோ இதை புதைச்சி வச்சுருக்கேன், இது எங்கேன்னு தேடி இது ஒரு கும்பல் தனியாக போயிட்டு இருந்துச்சு. இதை தேடி ஒரு கும்பல் இவர் எடுத்துகிட்டு வந்ததை கொண்டு போய் ஊரில் கொண்டு போய் கொடுத்தாலே ராணிகிட்ட கொடுத்துட்டாரா, இங்கிலாந்து ராணிகிட்ட. ஊருக்கு போகிறாரு. போனால் ராணிக்கு பார்த்தா பயங்கர சந்தோஷம். ஏன்னா அந்த ராணி அம்மா கொடுத்த பணம் மாதிரி கிட்டத்தட்ட 300 மடங்கு ப்ராஃபிட். 300 மடங்கு, அதாவது 300% சொல்லலை, 300 டைம்ஸ். 300% வேற, டைம்ன்றது 300 மடங்கு லாபம்னு ராணிக்கு அப்போ தான் ஒரு தெம்பு வருது. சரி நம்மகிட்டயும் ஒரு ஆள் இருக்காண்டா கடலில் சண்டை போடுறதுக்கு. ஏன்னா எவனுக்கும் கடலில் சண்டை போடுறதுன்னு தெரியாது.
கடலில் சண்டை போடுற அளவுக்கு நம்மகிட்ட ஒருத்தன் வந்துட்டான்டா, தேறிட்டான், பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா இந்த வாட்டி நான் உனக்கு ஃபுல்லாக ஃபண்டிங் நானே பண்ணிடுறேன், நீ கடலுக்கு வழி கண்டுபிடி. ஆனால் ராணி என்ன சொல்லுது, இப்படியே வாஸ்கோடகாமா போன வழியிலே போ அப்படின்னு. இவர் யோசனை என்னென்னா, நம்ம ஏன் அப்படி போகணும், நம்ம ஏற்கனவே நல்லா அடித்து பழகினது கைப்பிள்ளைகிட்ட, ஸ்பெயின்காரனை தான் நம்ம அடித்து பழகியிருக்கோம், அதனால் அவனையே போய் முதல்ல அடிப்போம், அவனை அடிச்சுட்டு கடைசியாக வந்து இவனை அடிப்போம். அதனால் நம்ம மெகலன் போன அதே ரூட்டில் நம்மளும் போய் உலகத்தை சுற்றி வந்துடுவோம், சுற்றி வந்ததாகவும் நமக்கு பேர் கிடச்சிரும் அப்படி இப்படின்னு பிளான் பண்ணி ஒரு 6 கப்பலை ரெடி பண்ணுறாங்க. அதே பழைய பெலிகனையும் கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. கிளம்பி வர்ற வழியிலெல்லாம் இருக்கிற ஸ்பானிஷ் கோட்டைகளெல்லாம் அடித்து துவம்சம். ஏன்னா இவர் கிளம்பும்போது இவர் வெறும் கப்பல் இல்லை, அந்த காலகட்டத்தில் இந்த பீரங்கி போன்ற ஆயுதங்கள்லாம் இருந்துச்சா, துப்பாக்கி இருந்துச்சா, துப்பாக்கி பீரங்கி எல்லாமே இல்லை 1500 துப்பாக்கி இருக்கு. பாபர் ஜெயிச்சதே பீரங்கி வச்சுதாங்க. 1526 இப்ராஹிம் லோடிக்கு பீரங்கினா என்னன்னு தெரியாது. அது ஒரு பெரிய காமெடிங்க. என்னன்னா, பாபர் வந்து முதல்ல சண்டை வர்றாரு இப்ராஹிம் லோடியோட. பஞ்சாப் எல்லைகளில் என்ன பண்ணுறாங்க, அடித்து துரத்திடுறாங்க, தோத்துடுறாரு. அப்போ உட்காந்துட்டு என்ன பண்ணலாம் என்ன மாதிரி வியூகம் அமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அப்போ வந்து காவலாளி வந்து டெய்லி வந்து சொல்லிட்டு இருக்கிறான், ஒரு 10 நாளாக இது நடக்குது. ஐயா உங்களை நேராக பார்க்கணுமா, ஒருத்தர் புதுசாக ஏதோ ஆயுதம் வச்சுருக்கேன்றாரு அப்படி. இவர் டேய் நானே இங்கே சண்டையில் பிஸியாக இருக்கேன், புதுசாக ஆயுதம் டெமோ பாருன்ட்டு என்னத்தில் போய் எடுத்துகிட்டு வர சொல்ல. இல்லை நீங்கள் நேராக வாங்கன்னு உங்களை கூப்பிட்றாங்கன்னு. டேய் எடுத்துகிட்டு வந்து காமிச்சா நான் பார்க்க போகிறேன். இல்லை நீங்கள் தான் வரணும். சரி இப்போ என்னடா சொல்கிறாங்க. பாபர் வந்து இப்ராஹிம் லோடிட்ட முதல் ரவுண்டு தோத்துட்டு உட்காந்துருக்கிறாரு. அப்போ தான் சொல்கிறாரு, நானே தோத்துட்டு இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ வந்து சேல்ஸ் பர்சன் வந்திருக்காருன்னு கடுப்பாக அந்த மாதிரி இது கடுப்பாக திட்டி இருக்கிறாரு. அப்புறம் கூப்பிட்டோன்னே, சரி என்னப்பா சொல்லுப்பா, வெளியே வந்தாச்சு சொல்லுப்பான்னு. இங்கே இல்லைங்க, அங்கே போகணுங்க, அங்கே வச்சு தான் காட்ட முடியும். டேய் கடுப்பாயிடுவேன், நான் ஏற்கனவே பிஸியில் இருக்கிறவன் ஏதோ ஒரு வெளியே வந்தால் இன்னும் அந்த மலைக்கு வா அப்படின்ற. இல்லைங்க அங்கே வந்தால் தான் உங்களுக்கு காட்ட முடியும்ண்ணா. சரி என்னவோ போ வா அப்படின்ட்டு கூட கிளம்பி போயிருக்கார். போனால் ஒரு பெரிய மாட்டு வண்டி மாதிரி ஒரு வண்டி நின்றுருக்குது. இணையா வண்டி இது பேர் நாங்கள் வந்து பீரங்கின்னு வச்சுருக்கோங்க. சரி என்ன பண்ணோண்ணா, பண்ணி காட்டுறேன்னு எல்லாம் மருந்தெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு நல்லா காதை மூடிங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவன் இம்சை தாங்க முடியல, அங்கே இங்கே வாண்டுறான், காதை மூடு கண்ணை மூடுன்றது கடுப்பில் தான் நின்றுட்டுருக்காரு. பற்ற வச்சா அடித்தா அந்த மலையில் போய் அடித்து பெரிய பாறை கரையெல்லாம் உடச்சி செதறுது. அடப்பாவி எங்கடா இருந்தது இத்தனை நாளாக, 10 நாளாக இவனை ஏன்டா நீங்கள் கூட்டு வரல, நீங்கள் கூட வந்தோன்னே 2 சாத்தி பல பீரங்கிகளை தயார் பண்ண சொல்லி. அதாவது இப்ராஹிம் லோடி சண்டைக்கு வரும்போது அவர் 1,00,000 வீரர்கள், பாபர் வெறும் 10,000 பேர். இந்த 2 படையும் சண்டை போடும்போது காலையில் 6 மணிக்கு சண்டை ஆரம்பிச்சு மதியானம் 12 மணிக்கு சண்டை முடிஞ்சிருச்சு. பாபர் ஜெயிச்சிட்டாரு. அப்போ எப்படி ஜெயிச்சிருப்பாரு? இவர்கிட்ட யானைப்படையெல்லாம் இருக்குது, இவர்கிட்ட யானைப்படையெல்லாம் கிடையாது, வெறும் குதிரை படம் மட்டும்தான். என்னென்னா 2 டெக்னிக்கு. ஒரு 100 எருவு மாடை பிடிச்சிட்டு வந்துருக்காங்க. பிடிச்சிட்டு வந்து எருவு மாடு முதுகில் பூரா வைக்கலை கட்டி வச்சுறது. யானைப்படை எந்த திசையில் இருக்கோ அது பக்கத்தில் கொண்டு போய் அந்த எருவு மாடுகளை நிப்பாட்டி வச்சு வைக்கலை கொளுத்தி விட்டுச்சு. எருவு மாடும் யானைக்கும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும்ல, இது நெருப்பில் அடிச்சுட்டு ஓட யானைகள்லாம் தெரிச்சு ஓட யானைப்படை யூஸ்லெஸ் ஆகிடுச்சு. அடுத்தால பீரங்கி வச்சு டம்முன்னு 4 போட்டோடனே எல்லாம் ஓட்டாங்க. இவர் ஜெயிச்சார். அவ்வளோதான். இப்படி தான் டெக்னாலஜியில் ஜெயிச்ச முதல் சண்டை இந்தியாவில் பாபர் போட்ட சண்டை பீரங்கி வச்சு. ஸோ பீரங்கி நமக்கு தெரியாதுன்றதுலாம் இல்லை. இப்போ அவன் போர்ச்சுகீஸும் வச்சிருக்கான், அவன் ஏற்கனவே ஒரு ஸ்டைலில் வச்சிருக்கான், பிரிட்டிஷ்காரன்னு வச்சிருக்கான். இது ஃபுல்லாக கண்டுபிடிச்சது துருக்கியில். பீரங்கிய கன் பவுடர் கண்டுபிடிச்சது சைனாவில், அதை பீரங்கி வடிவத்துக்கு மாற்றினது துருக்கிக்காரன். அவன் துருக்கிக்காரன் இந்த பக்கமும் விற்றான், அந்த பக்கமும் விற்றான். ஐரோப்பாவுக்கு ஆமாம், அதை அவன்கிட்ட டெக்னாலஜியை வாங்கி அப்புறம் அவங்க தயாரிக்க ஆரம்பிச்சிடுவாங்கன்னு வைங்களேன். ஸோ இவர் வந்து கிளம்பி வர்றாரு, தென் அமெரிக்கா ஃபுல்லாக அடித்து துவம்சம் பண்ணுறாரு. இவருக்கும் 6 கப்பலோடு வந்தவர் 3 கப்பலோட என்னவோ தான் மிச்சம் நிற்கிது தென் அமெரிக்கா தாண்டும் போதே. அதுக்குள்ளே 3 கப்பல் காலி. அதில் கூட வந்த ஒரு ஃப்ரெண்டையே வந்து போட்டு தள்ளுவார். ஏன்னா அவன் வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறான், இப்படிலாம் போனால் அந்த வழியாக போகவே முடியாதுன்னுட்டே இருக்கிறான். இவன் இருந்தால் சரியாக வராது, இவன் கலகம் பண்ணுறான்டா, நீங்களாம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜூரி மாதிரி ஒரு 10 பேர் உட்கார வச்சு எல்லாம் ஆமாங்கன்னு ஆமாம் போட்டு அவனையும் தென் அமெரிக்காவிலே வச்சு தூக்கு போட்டு கொண்டுட்டு ஒரு வழியாக கிளம்பி இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிலிப்பைன்ஸில் சண்டை கிண்டெல்லாம் ஒன்றும் இல்லை. நேராக மொலுக்கஸ்கே வந்துட்டார். மொலுக்கஸ்ன்றது தான் அப்போ வந்து ஸ்பைஸ் ஐலண்டு. அங்கே வந்து ஸ்பைசஸ் மட்டும்தான் விளையும். இந்தியாவுக்கு அடுத்தால இந்த ஸ்பைசஸ் ஐலண்டுக்கு அடுத்தால தான் இந்தியாவே.
அந்த அளவுக்கு அங்கே ரொம்ப எந்த ஏரியாவில் இருக்கு? இப்போ இருக்க அந்த நம்ம ஜாவா சுமத்ராலாம் இருக்குல்ல அந்த பகுதியில் தீவுகளில் அதில் ஒரு சின்ன தீவு அது. ஓகே. ஸோ அந்த தீவில் கப்பல் ஃபுல்லாக ஏற்றிட்டு கிளம்புறாரு. கிளம்பி வர்ற வழியில் போர்ச்சுகல்காரன் வர்றான். இவர் இந்த குவாரண்டைன் ஃப்ளாக் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஏறி அடிக்கிறது தான் வேலை. அவன் சண்டைக்கு வரானோ இல்லையா, இவர் எந்த காலகட்டம்? 1557 அந்த பீரியட். 1557 அவர் இங்கிலாந்தில் புறப்பட்டு 1580 இங்கிலாந்து திரும்பி வந்துடுறாரு 3 வருஷத்தில். வந்தாருன்னா அதுலேயும் வரும்போது என்ன பண்ணுறாரு, 3 போர்ச்சுகீசிய கப்பலை பிடிச்சிட்டாரு. இவர் பிடிச்சி அந்த கப்பலையும் இழுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டார். ஆமாம், பிரிட்டனுக்கு வந்துட்டார். அப்போ பார்த்தா இவருக்கு வந்து இதுக்கு மேலே இவரை மிஞ்ச ஆளே கிடையாதுன்னு ஆகிப்போச்சு. ஏன்னா போர்ச்சுகல் கப்பலை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க, ஒதுங்கி போவாங்க, எஸ்கேப் ஆகி தப்பிச்சு விடுவாங்க. இவர் வந்து எஸ்கேப் ஆகி நம்ம மேலே வேலையே கிடையாது, எப்போவுமே சண்டை தான். சண்டை இழுக்கிறதே இவர் தான் இழுப்பார். அவன் சும்மா இருந்தாலும் போய் நீ ஏன்டா இங்கே குறுக்க நின்றுட்டு இருக்கேன்னு அவனை போய் அடிக்கிறது. அடித்து 3 கப்பலையும் பிடிச்சி எல்லாம் ஊருக்கு வந்த உடனே இந்த முறை பார்த்தீங்கன்னா அந்த பயணத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, ₹1 இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ₹5000 லாபம். ஒவ்வொரு யாரெல்லாம் ₹1 இன்வெஸ்ட், £1 வச்சுக்கிங்க, £1 இன்வெஸ்ட் பண்ணவனுக்கு 5000 பவுண்டு ப்ராஃபிட்டை கிடைக்கிற அளவுக்கு உண்ட பொருள்களை கொண்டாந்து சேர்த்துட்டாரு. அப்போ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆரம்பித்து அவர்களை வைத்து வியாபாரம் செய்து வியாபாரிகள் போல் உள்ள நுழைஞ்சு பல நாடுகளை கைப்பற்றி உலகம் முழுவதும் சூரிய மறையாத இதே இல்லை, பிரிட்டிஷ் பகுதியே இல்லை. பிரிட்டிஷ் பகுதியில் தான் சூரியன் உதிக்கும், சூரியன் மறைகிறதும் பிரிட்டிஷ் பகுதியில் தான் மறையுன்ற அளவுக்கு மாறினதுக்கு இந்த 1557 நடந்த இந்த ட்ரேக் தான் முக்கிய காரணம். டேர்னிங், அதாவது இங்கிலாந்துக்கே டேர்னிங் பாயிண்ட்டு ட்ரேக் தான். இங்கிலாந்தோட மொத்தமாக தலையெழுத்தே தலைகீழாக புரட்டி போட்டவரே இந்த பிரான்சிஸ் ட்ரேக் தான். அப்போ இங்கே வந்து வித்தியாசமான ஒரு வரலாறு. இந்த வரலாறு அது மட்டும் இல்லை, இன்னொரு செய்தி சொல்ல மறந்துட்டேன். இது முடிஞ்ச உடனே இங்கிலாந்து ராணி என்ன பண்ணிட்டாங்க, இங்கிலாந்தின் கடற்படை தலைவர்னு பட்டமே கொடுத்துட்டாங்க, பதவியே கொடுத்துட்றாங்க, அரசாங்க பதவி. ஆமாம், அரசாங்க பதவி கொடுக்குறாங்க. 2 வாட்டி எம்பி ஆகுறாரு. அவங்க ஊர் டேவன் சொன்னேன், அந்த ஊரோட மேயர் ஆகுறாரு. ஆமாம், காசை வச்சுட்டு நல்ல பயங்கர இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் ஆகிட்டாரு. அப்புறம் ராணிகிட்ட பணத்தெல்லாம் வாங்கி இந்த வரிசையாக கோடு போட்டு வச்சுட்டு இதெல்லாம் ஏன் ஏரியான்னாங்களே, அவங்கள போட்டு தூக்கி போட்டு மிதிக்கிறது மட்டும் தான் வேலை இருக்கு. இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா, இவரோட டெல்லியோட பிரான்சிஸ் ட்ரேக் வந்து அடுத்த கட்டமாக என்ன பண்ணார், அவர் எப்படியெல்லாம் மூவ் பண்ணி போனார், எதனால் எவ்வளோ நாள் உயிர் வாழ்ந்தார், அதுக்கப்புறம் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு 2வது எபிசோடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி வந்து போர்ச்சுகீஸையும் ஸ்பானிஷையும் அடித்து உடைத்து ஒரு தனி மனிதனாக வந்து ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி ராணியோட சப்போர்ட்டோட வெளியே தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு நாடாக இருந்த ஒரு இங்கிலாந்து. அதாவது அதுக்கப்புறம் வந்து உலகத்தை ஆண்டிருக்கு, அது வேறு விஷயம். இன்றைக்கி இங்கிலாந்து பவர்ஃபுல்லாக இருக்குது, இன்றைக்கி சின்ன நாடு தான். ஆனால் அதுக்கு முன்னாடி பஞ்சப்பராறை நாடாக இருந்தது இங்கிலாந்து, ரைட்டுங்களா? அந்த காலத்தில் ஆரம்பித்து இங்கிலாந்து எப்படி ஒரு பணக்கார நாடாக மாறுச்சு, எந்த காலகட்டத்தில் மாறுச்சு, எப்படி உலகத்தை பூரா பிடித்தார்கள் அப்படின்றதோட துவக்க புள்ளியை நம்ம இந்த எபிசோடில் பார்த்தோம். அந்த எபிசோடில் வந்து அதுக்கு அடுத்ததாக இங்கிலாந்து உலகம் பூரா வீரியம், அதாவது வீறு கொண்டு எழுந்து உலகத்தையே அடக்கி ஆண்ட கதைகள் அப்படியே பார்ப்போம். இந்த வேர்ல்டு வார் 1 3வது எபிசோடில் நம்ம அதை டீட்டெயிலாக பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.